குறிப்பா RSS பிஜேபி தமிழகத்துல எப்படியாவது கால் ஊன்ற வேணும்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தை நோக்கி அண்ணாமலையை எம்எல்ஏவை நிக்க வைக்கிறதுக்கான இந்த வர்ற 26ஆம் தேர்தல்ல இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எப்படியாவது வெற்றி பெறலாம் இந்து என்று சொல்லி நாம எல்லாரும் ஒற்றுமை ஏற்படுத்தி நமக்கு வாக்களிச்சு நாம வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பிஜேபி ஆட்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. ஏன்னு சொன்னா அந்த இந்து மக்கள் எல்லாருமே பிஜேபி வெறுக்க தொடங்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஏன் ஒரு கலவரத்தை தூண்டான்னு சொல்லி எல்லாரும் சலிப்போட வெறுப்போட அவர்களை ஒதுக்க சொல்றாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி RSS போன்ற சங் பரிவார கும்பல்கள் வெளியில இருந்து எங்கேயோ ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அழைச்சி வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் தொடர் போராட்டம்னு சொல்லி அரசாங்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் டெய்லி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல முக்கியமா இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு சொன்னீங்கன்னா இந்து முன்னணி தான். அந்த இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர்கள் எப்ப பார்த்தாலும் சரி மத கலவரத்தை தூண்டும் வகையில தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ன சாதிக்கு இன்ன வகையான திட்டங்கள்னு சொல்லிட்டு இன்ன வகையான சாமின்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிச்சு 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 பேசி டெய்லி தினசரி வம்பிருக்கிற நோக்கத்தோடவே இந்து முன்னணி செஞ்சுட்டு இருக்கு. அதனால இது ஒரு திராவிட நாடு என்பதை மட்டும் நாங்க சுட்டி காட்டவில்லை. இங்க ஒரு ஜனநாயக சக்திகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே தமிழகம் மட்டும்தான் ஒரு சிறப்பான மாநிலமா இருக்கு, இன்னைக்கு அமைதியான மாநிலமா இருக்கு. அதை நாம் மீண்டும் மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுன்னு சொன்னா இப்படிப்பட்ட இயக்கங்களை அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் சொல்லிதான் நாங்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதை நாங்க ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிய எல்லாத்திற்கும் வேலை செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல தெரு முனைகள்ல மக்கள் மத்தியில தெருமுனை பிரச்சாரம் செய்ய போறோம். நாங்க இந்து முன்னணி அமைப்பை தடை செய் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில மாவட்ட ஆட்சியரிடம் நாங்க மனு கொடுத்திருக்கோம். இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு இதை கவனத்தில் உடனடியாக செய்ய வேண்டும் சொல்லி